பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். ஆதார வசனம் ஏசாயா 41 15-16 வசனங்கள். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழகாற்று அவைகளை பறக்கடிக்கும். கர்த்தரின் கரத்தில் உள்ள விசுவாச அம்புகளே, ஒவ்வொரு விசுவாசிக்கும் இரட்டை ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார், ஆயத்தமாயிருக்கிறார். அது என்ன இரட்டை ஆசீர்வாதம்? ஒன்று, இந்த பூமியிலே நம்ம சாட்சியாக வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவது. எல்லா குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கொடுத்து உயர்த்தி செழிப்பாக்கி ஆரோக்கியமாக்கி, அடுத்து கர்த்தரோடு இணைந்து அவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்த காரியங்களை செய்து அவரது நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த இரண்டு ஆசீர்வாதங்களுக்குமே கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய பண்புகளை, ஆட்டிடியூடுகளை அவரது பாதைக்கு நேராக திருப்ப விரும்புகிறார். இதை மறக்கவே கூடாது. இந்த உள்ளான மாற்றம் முழுமையடைந்த பின்தான் மற்ற காரியங்கள் என்றால் என்றுமே எதுவுமே நடக்காது. நம்மை அவரது சித்தத்திற்கு நேராக திருப்பி கொண்டே இந்த காரியத்தை செய்து கொண்டே இந்த இரண்டு ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆயத்தமாகிறார். நாம் மனிதர்களின் முகத்தை பார்க்கிறோம், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஒருவனது இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்கிறது வேதம். நீதிமொழிகள் 23:7. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளது நிஜம்தான். அதற்காகத்தான் ஞாயிறுதோறும் சபை கூடுதலுக்கு போகிறோம். ஆனாலும் ஒரு சின்ன விஷயம் என்னவென்றால், நாம் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அர்ஜுன் நமக்குள்ளே இருக்கிறது, எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. இதை காண்கிற தேவன் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை இவர்கள் முன் வைக்கிறார், நம் முன் வைக்கிறார். இதை மதித்து எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த சின்ன சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்நிலைக்கு கொண்டு போகிறார். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும், துவக்கம் அற்பமாகத்தான் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் இவர்களைத்தான் கூர்மையான யந்திரமாக்குகிறார். எலியா தீர்க்கதரிசிக்கு கைக்கு தண்ணீர் வார்த்தவன், அதாவது எடுபிடி வேலை செய்தவன். இதில் இவன் உத்தமமாக இருந்ததால், எலியாவை விட்டு பிரியாமல் இருந்ததால், எலியா கர்த்தரால் சுழல் காற்று எடுத்து கொள்வதற்கு முன்னால், நான் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டிய என்ன கேள் என்றான் எலியா. அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டத்தனையாக கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ரெட்டிப்பாய் வேண்டுமென்றான். எலியா பரமேறி போகும்போது எலியாவின் சால்வை எலிசாவின் மீது விழுந்தது. எலியா செய்ததை காற்று 2 மடங்கு அற்புதங்களை செய்தான், பெற்றுக்கொண்டான். கேட்டீர்களா? அன்று நடந்தது என்று இழுக்காதீர்கள். இன்றும் இந்த செய்தியை கேட்டு வரும் உங்களுக்கு இந்த ஏசாயா 41 15-16 வசனங்கள் ரேமாவாக கிடைத்தால், உங்களுக்குள் அதை வாசிக்கும் பொழுது ஒரு ஆண்டவருடைய கொடுக்கக்கூடிய வெளிப்பாடு, வெளிச்சம் அது கிடைக்கும். அப்படி கிடைத்தால் பிடித்து கொள்ளுங்கள். உங்களை புதிதும் கூர்மையான யந்திரமாக்குவார். நீங்கள் ஜெபித்தால் அப்படியே நடக்கும். இதுதான் கூர்மையான யந்திரம். எப்பேற்பட்ட பர்வதங்கள் போன்ற எரிகோ கோட்டை போன்ற தடைகள் வந்து எதிர்த்து நின்றாலும் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்ல அந்த தடைகள் நீங்கி போகும், விலகி போகும். நீங்கள் கட்டளையிட அவைகள் விலகி போகும், பதரை போல ஆகிவிடும். நீங்கள் போ என்று ஊதுவதற்கு முன் ஆவியானவர் உங்களோடு இணைந்து கொண்டு அந்த துன்மார்க்கன் செயலை அந்த இடத்தில் இல்லாமல் போக பண்ணுவார். இப்படி ஒரு காரியம் இந்த இடத்தில் இருந்ததை காணாமே என்று சொல்லும் அளவுக்கு அதை விலக்கி விடுவார். ஆம், உங்களுடைய கரத்தோடு அவருடைய கரம் என்பது வல்லமை, கிருபை, தயவு எல்லாம். அதுதான் தூற்றுவாய் என்பது. அப்பொழுது அந்த வசனத்தில் வரக்கூடிய வார்த்தை அப்பொழுது என்பது மிகவும் முக்கியமானது. அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவர்களை பறக்கடிக்கும் என்பதன் பொருள் அதுதான். அதாவது ஆவியானவர், காற்று வந்து ஆவியானவர் சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது, அவருக்காக ஏதாவது செய்யும் பொழுது, அது கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, ஒருத்தருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லது ஒருத்தருக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு சின்ன முயற்சி எடுக்கும் பொழுது ஆவியானவர் இணைந்து கொள்ளுகிறார்.
ஒரு காற்று வரும் பொழுது எல்லாம் படபடவென்ற காரியங்கள் நடக்கும். மோசே ஒரு கோலை நீட்டினான், தேவகோளாக மாற்றிய கோலை நீட்டினான், காற்று வந்தது, இரண்டாக பிளந்தது. ஹல்லேலூயா! அப்படி ஆவியானவர் வந்து சகல காரியங்களும் ஆச்சரியப்படிமாய் செய்ய முடிப்பார் உங்களை கொண்டு. இதற்கு எரேமியா 1:10 வாசியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசிற்கு எதிர்த்து நிற்கும் போது ஆவியானவர் உங்களோடு இணைந்து கொள்வார். பிசாசின் ராஜ்யத்தை, எந்த இடத்தில் பிசாசின் ராஜ்யம் இருக்கிறதோ அந்த இடத்தில் பிடுங்கி இடித்து அழித்து கவிழ்த்து அதே இடத்திலே தேவ ராஜ்ய கட்டவும் நாட்டவும் உங்களை கொண்டு செய்வார். இதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட உங்களுக்கு உலகம் கைகட்டி சேவகம் செய்யும். எல்லா ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. யோசுவா சாதாரண மனிதன். அவரை பற்றி ஆரம்பத்தில் எந்த தகவலும் இல்லை. ஆசாரிப்பு கூடாரத்திலே காத்திருந்தான், அவ்வளவுதான். நேரம் வந்தது. கர்த்தர் மோசேயை யோசுவாவின் கை வைத்து ஆசீர்வதிக்கவும் அபிஷேகம் பண்ணவும் சொன்னார். இவன்தான் மக்களை யோர்தானை கடந்து அழைத்து வந்தான். எரிகோ கோட்டையை தரைமட்டமாக்கினான். கானான் தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தான். ஹல்லேலூயா! சாதாரண யோசுவா. அப்படித்தான் நீங்களும் நானும். இவனை கொண்டுதான் எல்லாவற்றையும் செய்தார். நகோமியின் மருமகள் 2 பேர். ஓர்வாள் உலகம் ஆசீர்வாதம் வாழ்விற்கு திரும்பி போய்விட்டாள். மாமியை முத்தமிட்டு விட்டு போய்விட்டாள். அவளை கர்த்தர் குறை சொல்லவில்லை. அவளுடைய சரித்திரம் அவ்வளவுதான். அவள் உலகத்திற்குள் போய்விட்டாள். உலக ஆசீர்வாதம் போதும் என்று நின்று விட்டாள். ரூத்தோ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்தாள். இந்த தேவன் எனக்கு வேண்டும், இதை நான் பார்க்க வேண்டும், இந்த மனிதர்களோடு நான் சேர்ந்து உறவாட வேண்டும் என்று வந்தாள். இருதயத்தில் வைராக்கியம் கொண்டு வந்தாள். யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்க்கப்பட்டாள். உலக ஆசீர்வாதத்துக்கு மட்டுமே நம் கண்கள் இருக்குமாயின் கை நீட்டு இந்தா பிடித்துக்கொள் என்று கொடுப்பார். சந்தோஷமாகத்தான் கொடுப்பார். இதை தாண்டி நம் நேசருக்காக நிற்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் பொழுது நம் கையை அவர் கையோடு இணைத்து கொள்வார். நம் கையை அவருடைய கிருபையோடு, வல்லமையோடு, ஞானத்தோடு, அபிஷேகத்தோடு இணைத்து கொள்வார். நீங்கள் என்ன செய்தாலும் அது நடக்கும். நீங்கள் சொன்னால் அது நடக்கும். இதுதாங்க உங்களை யந்திரமாக்குவேன் என்பது. அடியேனுக்கு மூலமாக எண்ணற்ற அற்புதங்கள், அப்போஸ்தலர்கள் மூலமாக எண்ணற்ற அற்புதங்கள் நடந்தன. 3000 5000 என்று மக்கள் திரளாய் வந்து சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இதே அப்போஸ்தலர் கரங்களோடு தம் கரத்தை தேவன் இணைத்து கொண்டார். இவர்கள் யார்? மீன்பிடித்து கொண்டவர்கள், மீன்பிடித்து கொண்டிருந்தவர்கள், வலையை அலசி கொண்டவர். வேறு ஒன்றுமே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவரோடு இணைந்திருந்தார்கள். தம் கரத்தை இணைத்து கொண்டார். எவ்வளவு ஞானம்! அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்து வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசுவதை பாருங்கள். கொர்நேலிய வீட்டிலே எவ்வளவு ஞானம்! வேலை வந்தபோது, நேரம் வந்தபோது ஆவியானவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். ஆசீர்வாதங்களுக்கு கரத்தை நீட்டுவதற்கு பதிலாக, தகப்பனே என் கரத்தோடும் கரத்தை, உங்கள் கிருபையை, உங்கள் வல்லமையை, உங்கள் தயவை, உங்கள் ஞானத்தை இணைத்து தேவராஜ்யம் கட்ட நிலைத்து நிற்க பயன்படுத்துங்கப்பா என்று ஆர்வத்தோடு ஜெபியுங்கள். நீங்கள் நினைப்பதற்கு மேலாக செய்வார். உலக ஆசீர்வாதம் கொடுப்பது அவருக்கு அற்ப காரியம். நீங்கள் அவருக்காக நிற்கும்போது அவர் உங்களது எல்லையை நிரப்பாமல் ஓயமாட்டார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இஸ்ரவேலை அடியானை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்பதை அறிவேன். அடியானும் எனது குடும்பமும் உமது பார்வையில், உமது செட்டையில் இருக்கிறோம். உமது விருப்பத்தின்படி செய்யுங்கப்பா. உமக்காக நிற்க ஆவல் கொண்டுள்ளேன். அடியானை பண்படுத்தும், பயன்படுத்தும். நீர் மகிமையை படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு, என் கர்த்தர் எனக்கு என்ன தருவார் என்பதை விட என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதில் நான் ஆர்வமாயிருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.